Hi friends, welcome to Zeenath's World. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் வரகரிசியில் தக்காளி சாதம். இது எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சோம்பு. இது கூடவே நம்ம வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் நம்ம கீறி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ நம்ம பழுத்த ஒரு 4 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட போட்டுக்கோங்க. பத்தே நிமிஷத்தில் இந்த நம்ம தக்காளி சாதம் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நான் வரகரிசியை ஏற்கனவே நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ முதல்ல வரகரிசியை இதில் போட்டுடலாம். அரை கப் வரகரிசிக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். கரெக்டாக 2 விசில் வைங்க போதும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பரான இங்கே வரகரிசியில் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது அழகாக நம்ம ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.